பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளை முதல் புறநகர் ரயில் சேவை வழக்கம் போல நடைமுறைக்கு வருகிறது. பராமரிப்பு பணிகள் காரணமாக புறநகர் ரயில் சேவையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருந்தது. இதன் காரணமாக பயணிகள் பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். இந்நிலையில் நாளை முதல் வழக்கம் போல புறநகர் ரயில் சேவை நடைமுறைக்கு வருகிறது என ரயில்வே தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட். விவரங்கள். எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வந்த அந்த பராமரிப்பு பணிகள் முடிவுற்றதன் காரணமாக சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு மார்க்கமாக சென்னை கடற்கரைக்கு இயக்கக்கூடிய புறநகர் ரயில்கள் வழக்கமான அட்டவணைப்படி இயக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 20ஆம் தேதியிலிருந்து எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட அந்த பணிகள் காரணமாக பிப்ரவரி 20ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 5ஆம் தேதி வரை அந்த இடைப்பட்ட நாட்கள்ல எழும்பூர் ரயில் நிலையங்கள்ல மேற்கொண்டு வந்த அந்த பணிகள் காரணமாக செங்கல்பட்டு தாம்பரம் மார்க்கமாக சென்னை கடற்கரைக்கு இரு மார்க்கங்கள் இயக்கப்படக்கூடிய அந்த புறநகர் ரயில்கள் மிகவும் காலதாமதமாக இயக்கப்பட்டது. இதனால் புறநகர் ரயில்களை பயன்படுத்தக்கூடிய பயணிகள் கடும் இன்னல்களை சந்தித்து வந்த நிலையில ஏப்ரல் 5ஆம் தேதி இந்த பணிகள் முடிவடையும் என கூறப்பட்ட நிலையில முன்னதாகவே அந்த பணிகள் முடிவுற்று நாளை முதல் இதற்கு முன்னதாக என்ன அட்டவணைப்படி ரயில்கள் இயங்கியதோ அதே வழிமுறையில அதே அட்டவணையில ரயில்கள் நாளை முதல் இயக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 20ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 5ஆம் தேதி வரை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேற்கொண்ட அந்த பராமரிப்பு பணிகள் காரணமாக செங்கல்பட்டு தாம்பரம் சென்னை கடற்கரை மார்க்கமாக இரு மார்க்கங்களையும் ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்ட நிலையில ஏப்ரல் 5ஆம் தேதி அந்த பணிகள் முடியும் என கூறப்பட்ட நிலையில முன்னதாகவே அந்த பணிகள் முடிவுற்று நாளை முதல் ஏற்கனவே இதற்கு முன்னதாக என்ன அட்டவணை இருந்ததோ அந்த அட்டவணைப்படியே செங்கல்பட்டு தாம்பரம் சென்னை கடற்கரை உள்ளிட்ட அந்த இரு மார்க்கத்திலும் புறநகர் ரயில்கள் வழக்கம் போல் இயங்கும் எனவும் இத்தனை நாட்களாக பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு வருந்துவதாகவும் தென்னக ரயில்வே அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. பாலவெற்றி வெங்கட், மிக குறிப்பாக இந்த வழித்தடங்கள் புறநகர் வழித்தடங்கள்ல ஏற்கனவே இயக்கப்பட்ட ரயில்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறதுல ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கா? குறிப்பா இந்த இடைப்பட்ட நாட்கள்ல மிக குறைவான வழக்கமாக ஒரு 10 நிமிட இடைவெளியில ரயில்கள் இயக்கப்பட்ட சூழல்ல இந்த பணிகள் காரணமாக 45 நிமிடங்களுக்கு ஒரு முறை ரயில்கள் மட்டுமே தான் இயக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு நாளையில 300க்கும் மேற்பட்ட ரயில்கள் இயக்கப்பட்ட நிலையில அந்த பணிகள் காரணமாக ரயில்கள் மிக வழக்கமாக இயக்கப்பட்ட எண்ணிக்கைகளை காட்டிலும் மிக குறைவான அளவிலே அந்த ரயில்கள் என்பது இயக்கப்பட்டது. இந்த நிலையில இந்த பணிகள் தற்பொழுது முடிந்திருப்பதன் காரணமாக செங்கல்பட்டு தாம்பரம் சென்னை கடற்கரையில வழக்கமாக ஒரு நாளைக்கு இயக்கக்கூடிய அந்த புறநகர் ரயில் சேவைகள் மீண்டும் நாளை முதல் தொடங்க இருப்பதாக தென்னக ரயில்வே தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.